ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இந்த வீடியோ அப்படின்றது ஒர்க் அவுட் வீடியோ தான். அதுவும் HIIT ஒர்க் அவுட் தானுங்க. அது என்ன HIIT? ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் தான். அப்படின்னா எனக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் ஒர்க் அவுட்டா அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம பார்க்குற எப்பயும் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான். கார்டியோவஸ்கல் எக்ஸசைஸ்னு சொல்லலாம், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் சொல்லிக்கலாம். பட் இந்த எக்ஸசைஸ் நம்ம வெயிட் இல்லாமல் நம்ம பாடி வெயிட்டை வச்சு நம்ம உடம்பு வெயிட்டை வச்சு ஃபாஸ்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணி ரெஸ்ட்டை கம்மியாக எடுத்து எவ்வளோ கலோரி பேர்னிங், எனக்கு ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் வேணும், சீக்கிரமாக உடம்பு டோன் ஆகணும் அப்படின்றவங்களுக்காக எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிதிஷ் ஃபேமிலி ஆரம்பிச்ச புதுசில் லாக்டவுனுக்கு முன்னாடி நான் ஆரம்பிச்சு 1 or 2 months கரெக்டாக லாக்டவுன் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் அப்படின்னு லேடிஸ் திங்க் பண்ணும் போதும் சரி, அதில் இறங்கும் போதும் சரி, எக்ஸசைஸ் பண்ணணுமான்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. டயட்டு 50-60% அப்படின்னாலும் 25% எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். என்னைய மாதிரி பேசிக் மெட்டபாலிக் ரேட் கம்மியாக இருக்கவங்க என்னதான் டயட் ஃபாலோ பண்ணாலும் நம்ம பாடி மசில்ஸ் ரொம்ப லூஸாக தான் இருக்கும். அதை நம்ம டைட்டன் பண்ணுறதுக்கும் டோன் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு நான் எக்ஸசைஸ் வீடியோ போடும்போது பாசிட்டிவ் ரிவ்யூவும் நிறையா வந்தது, அதே மாதிரி நெகட்டிவாகவும் நிறையா வந்தது. யார்கிட்ட இருந்து வந்ததா? ரெண்டுமே எனக்கு பெண்கள் கிட்ட இருந்து தான் வந்தது. பரவாயில்ல, ஒரு லேடியாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஜென்ஸ் மேக்ஸிமம் 8 பேர் எனக்கு மோட்டிவேஷன் தான் பண்ணாங்க. நெகட்டிவாக வீடியோ வந்தது என்னென்ன, டிஷர்ட் போடுறீங்க, ஃபேண்ட் போடுறீங்க, இப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களே, உங்கள் வீட்டுக்கார் எப்படி சம்மதிச்சாரு, ஏன் உங்கள் ஃபேமிலியில் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? நான் அப்போல்லாம் யோசித்தேன், ஏன் இது நம்ம என்ன தப்பாக பண்ணோம், நம்ம தப்பு பண்ணலையே, நல்லதானே பண்ணுறோம், நம்ம பண்ணதை மற்றவங்ககிட்ட சொல்ல தானே ஆரம்பிக்கிறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ எங்கள் வீட்லேயே அந்த கான்செப்டில் தான் நாங்கள் இருந்தோம். ஒரு விஷயத்தினால என்னோட ஹெல்த் வைஸும் சரி, என்னோட உடம்பு வைஸும் சரி, நான் பிரச்சனையிலேருந்து வெளிவந்தால் நான் எங்காவும் ஃபீல் பண்ணுறேன், அதனால நான் நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் நான் எக்ஸசைஸும் பண்ணினேன். இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற 10 எக்ஸசைஸுமே HIIT ஒர்க் அவுட்டில் நாங்கள் ஆன்லைன் கிளாஸில் அவங்கள நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவங்க எவ்வளோ நிமிஷத்துக்கு பண்ணுவாங்கன்றது நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன். நாங்கள் 3 செட்டு 4 செட்டு பண்ணுவோம். ஒவ்வொரு செட்டுமே 10 நிமிஷம் 12 நிமிஷம் 13 நிமிஷம் அந்த மாதிரி டைமிங் வச்சு அவங்கள நான் பண்ண வைப்பேன் ஸ்பீடாக. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், போட்டியாக பண்ணி பாருங்கள், எவ்வளோ நிமிஷத்தில் நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு நீங்கள் மெசேஜாக பண்ணுங்கள். எப்பயுமே ஒரு ஹெல்த்தி மோட்டிவேஷன் அப்படின்றது நம்மளுக்கு வேணும்னு தோணும். நம்ம சும்மா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணால் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குக்கா, பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான். எந்த விதமான வெயிட் இல்லாமல் நம்ம பாடி வெயிட்டு பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனால் எதையுமே 1 நாள் 2 நாள் பண்ணால் தெரியாதுங்க. ஒரு 21 நாள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 நாள்ன்றது நம்ம 3 வாரமாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். வாரத்தில் 5 நாள் பண்ணி 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு இந்த 10 எக்ஸசைஸ் சேர்ந்தது ஒரு செட்டு கண்டினியூவாக பண்ணுறது. அந்த மாதிரி 3 செட்டு 4 செட்டு பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் என்னால் அவ்வளோ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் 2 செட்டு பண்ணலாம். மார்னிங்கில் 2 செட்டு, ஈவினிங்கில் 2 செட்டு, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். டைம் நோட் பண்ணுங்கள், நோட் பண்ணி வச்சு பாருங்கள். ஒவ்வொரு எக்ஸசைஸ் கூட 10 செகண்ட், 1லேருந்து 10 கவுண்ட் பண்ணுற வரைக்கும் 10 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த எக்ஸசைஸ் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு ரொம்ப மூச்சு வாங்கும். நான் ஒரு 50 100ன்னு கவுண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் அவ்வளோ பண்ண முடியலன்னா அதில் பாதி கவுண்ட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கூட டைமிங்கோட எழுதி வச்சு பழகுங்க. உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆனால் நான் எப்பயுமே யூடியூப் ஆரம்பித்த காலத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்லுவேன், அடுத்தவங்ககிட்ட இருந்து நம்ம மோட்டிவேஷன் தேடுறதோட தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது தான் பலன் கிடைக்கும். மோட்டிவேஷன் நம்மளுக்கு பலன் கிடைக்காது, நம்ம அங்கே தோல்வியை தான் சந்திப்போம் லேடிஸை பொறுத்த வரைக்கும். அதனால் எனக்கு பலன் அப்படின்றது எங்கே எதிர்பார்க்கணும் அப்படின்னா, நான் 21 நாள் எக்ஸசைஸ் பண்ணால் அதில் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள். மோட்டிவேஷன் இல்லை அதனால நான் பண்ணலை அப்படின்றத கொண்டு வராதிங்க. சரி வாங்க ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். எப்பவுமே இதில் வார்ம் அப் ஒர்க் அவுட் அப்படின்னா நிறையா போயிடும். அதனால் நான் வார்ம் அப் வீடியோ அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து வார்ம் அப் பண்ணிடுங்க. வார்ம் அப் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆப்ரன். கவுண்ட்ஸ் 50 கவுண்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10. செகண்ட் எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக். ஜம்ப் பண்ணலாம், ஆனால் ஆக்டிவாக பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 10
9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Third exercise, high knee jack 50. High knee jack means நீயை ஹையாக ரைஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம தையை ரைஸ் பண்ணுறது தான் ஹையாக. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Fourth exercise, butt hip jack 50. ஒவ்வொரு எக்ஸசைஸ் கூட 10 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Fourth one, skipping பண்ணலாம். ஸ்கிப்பிங் அப்படின்றது 100. ஜம்ப் பண்ணி பண்ண முடியாதவங்க ஃபுல் ஹேண்ட் டச் பண்ணிக்கலாம். ரெடி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சிக்ஸ்த் எக்ஸசைஸ் பர்பீஸ். மூமெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஸோ நான் நிறையா பண்ண முடியாது, அதனால் 20 பண்ணிக்கலாம். பர்பீஸ் ஜம்ப் பண்ணி பண்ணுறவங்க ஜம்ப் பண்ணி பண்ணுங்கள், ஜம்ப் பண்ண முடியாதவங்க மெதுவாக பண்ணிக்கலாம். ரெடி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. Seventh one, squat with jump. Squat with jump பண்ண முடியறவங்க ஜம்ப் பண்ணுங்க, ஜம்ப் பண்ண முடியாதவங்க காஃப் ரைசஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்குவாட் வித் ஜம்ப் அப்படின்றது 20 கவுண்ட்ஸில் பண்ணலாம். ரெடி? ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் ஒன் ஹேண்ட் வாக். இது 20 கவுண்ட்ஸில் பண்ணிக்கலாம். முட்டி ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணாமல் பண்ணணும். ரெடி? ஸ்டார்ட். 1, 2, 3, 4,
5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 Next exercise, mountain climber. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 10th one, last one, squat walk with side touch. ஃபாஸ்ட்டாகவும் ரன் பண்ணலாம், ஸ்லோவாகவும் ரன் பண்ணிக்கலாம். சைடில் பண்ணும்போது கால் பாதம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸ்குவாட் வாக் சைட் டச் வந்து 30. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். கூல்டவுன். கண்டிப்பாக வார்ம் அப் கூல்டவுன் ரொம்ப முக்கியம். கையை காதுக்கு நேரம் ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணி சைடு பெண்ட் பண்ணிக்கோங்க. ஈச் சைடு 10க்கு பண்ணிக்கலாம் கூல்டவுன் அப்படின்றது. மசில்ஸ் ரெக்கவருக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், அப்போ தான் பெயின் இருக்காது. நெக்ஸ்ட்டு கீப் ரொட்டேஷன் கிளாக் வைஸ். ரைட்லேருந்து லெஃப்ட்டு ஒரு 6 டைம்ஸ், லெஃப்ட்லேருந்து ரைட் ஒரு 6 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு தையை வந்து என்னோடய செஸ்ட்டு வரைக்கும் மேலே தூக்கி டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக நிற்க முடிஞ்சால் ஓகே, இல்லைன்னா செவத்தில் சாய்ச்சிக்கோங்க. லெஃப்ட் லெக்கு 10 டைம்ஸ்னு ரைட் லெக்கும் 10 டைம்ஸ்க்கு அப்படியே ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் எப்படி தைக்கு ஹோல்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி பேக்லேயும் தை ஹோல்ட் பண்ணுங்கள். நீ ஃப்ரண்ட்டில் போகாமல் பேக்கில் வர மாதிரி பார்த்து ஈச் சைடு 10 கவுண்ட்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காஃப் ரைசஸ். கால் பாதம் பெருவரலை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு மெதுவாக கால் பாதத்தை தூக்கி ரைஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள் 10 கவுண்ட் பண்ணுற வரைக்கும். ஷோல்டர். நெக்ஸ்ட்டு ஷோல்டருக்கு ரைட் ஹேண்ட் கை ஸ்ட்ரைட்டாக வச்சு லெஃப்ட் சைடு கொண்டு வந்து லெஃப்ட் கை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டு கை ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்து ரைட்டு கையை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ட்ரைசப். ரைட் ஹேண்ட் பேக்கில் ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் வச்சு புல் பண்ணிக்கோங்க 10 கவுண்ட்ஸுக்கு. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டையும் அதே மாதிரி பேக்கில் ரைட் ஹேண்டால் ஃபுல் பண்ணிக்கோங்க. ஃபுல் பண்ணி ஒரு 10 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்குமே இந்த ஒர்க் அவுட் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈஸி தான் பண்ணுறதுமே. ஜம்ப் பண்ணுறவங்க ஜம்ப் பண்ணாதவங்க நம்ம பிரச்சனை இருக்குது அப்படின்றத தாண்டி கண்டினியூவாக பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஸோ ஒரு சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.